அனைவருக்கும் வணக்கம். பணம் பெருக்கும் வழிகள் பாகம் 3. சென்ற வாரம் முதலீட்டு வகைகள் என்னென்ன உள்ளது என்று கூறியிருந்தேன். பணத்தை பெருக்குவதற்கு மேற்கூறிய முதலீட்டு வகைகளில்தான் முதலீடு செய்ய வேண்டுமா, ஏன் நான் தொழிலில் முதலீடு செய்யக்கூடாதா என்று உங்களில் சில பேர் கேட்பது எனக்கு புரிகிறது. கண்டிப்பாக செய்யலாம். சொல்லப்போனால் செய்ய வேண்டும். ஆனால் தொழிலை தொடங்கி நடத்துவதற்கு முன் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி இன்னொரு கட்டுரையில் விரிவாக பார்க்கலாம். ஆனால் அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் எவ்வளவு லாபம் வரும் என்பதுதான். இதற்கு நான் 2வது பாகத்தில் கூறிய தனி வட்டி கூட்டு வட்டி பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். முதலீடு செய்வதற்கும் தனி வட்டி கூட்டு வட்டி மற்றும் பணவீக்கம் ஆகியவற்றை பற்றி சரியான புரிதல் இருக்க வேண்டும். இதை பற்றி புரிந்து கொள்ளாமல் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி மக்கள் கடனில் சிக்கிக்கொள்கிறார்கள். இந்த வாரம் நாம் பார்ப்பது எளிதான முதலீட்டு வகையும் அதிகபட்ச பாதுகாப்பும் உடைய நிலையான வைப்புத் தொகை ஆகும். நிலையான வைப்புத் தொகை என்பது நமக்கு மாதமோ அல்லது வருடம் ஒரு முறையோ நமது முதலீட்டுக்கு தரப்படும் வட்டியாகும். இந்த முதலீட்டை நாம் வங்கிகளில் முதலீடு செய்தால் அவர்கள் அதற்கு ஒரு ரசீது தருவார்கள். நாம் தேர்ந்தெடுக்கும் திட்டத்தை பொறுத்து வட்டியானது நமது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். வட்டி விகிதங்கள். தற்போது வங்கிகளில் வழங்கப்படும் வட்டியானது ஆண்டுக்கு குறைந்தது 4% முதல் அதிகபட்சம் 8% வரை உள்ளது. வங்கி மற்றும் திட்டங்களை பொறுத்து இந்த சதவிகிதம் மாறுபடும். மேலும் மூத்த குடிமக்களுக்கு இன்னும் கூடுதல் வட்டி கிடைப்பது இதன் சிறப்பு. தற்போது உள்ள முதலீட்டு திட்டங்களில் அதிக பாதுகாப்பானது, அதே சமயம் குறைந்த வருமானம் உள்ள முதலீட்டு வகையாகும். இங்கு கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒன்று பணவீக்க விகிதம். நமது வட்டி சதவிகிதமானது குறைந்தபட்சம் பணவீக்க விகிதத்தை விட அதிகமாக இருத்தல் நலன். ஒவ்வொரு வங்கிகளின் வட்டி விகிதம் மற்றும் திட்டங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வங்கியின் இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வங்கி கிளைக்கு சென்று தெரிந்து கொள்ளலாம். இந்த தகவலை இந்த வீடியோவில் கொடுக்க முயற்சி செய்கிறேன். நான் இங்கு கூறும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சிலருக்கு புரிந்து கொள்ள சிரமமாக இருக்கும். எனக்கும் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது. அதை திரும்ப திரும்ப படித்தால்தான் புரியும். அதோடு முதலீடு செய்து வரும் அனுபவத்தின் மூலம் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருப்பின் இந்த வீடியோவில் கருத்துக்களை பதிவு செய்யவும். உங்களது சந்தேகங்களை அனுப்பவும். முடிந்தவரை பதில் கூற முயற்சிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.